குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய சித்திரை திருநல்வாழ்த்துக்கள். சூரியன் புதிய பாதையில் பயணம் ஆரம்பிக்கிற நாள். இந்த சித்திரை மாதம் பிறந்து இந்த பொன்னான நேரத்தில் இது எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது ஒரு வாழ்க்கையோட புதிய நாள். இன்றைக்கி நம்ம புதிய அத்தியாயம் தொடங்குகிறோம் இல்லையா? அந்த வருடத்தோட தமிழரோட கேலண்டரில் புதிய ஒரு வருடம் ஆரம்பிக்குது. ஒரு புதிய நம்பிக்கை ஆரம்பமாகுது. சித்திரை மாதம் வந்தாலே மரங்கள் கூட இல்லை, புதிய இலைகளை தருது, பூக்கள் மலர ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா? இயற்கையே சொல்லுது, பழையதை விட்டுடு, புதியதை தொடங்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் பழைய விஷயங்களை நினச்சி, உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன விஷயங்களை நினச்சி அந்த பெயின் அதெல்லாம் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? எதுக்கு அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு இந்த கேலண்டரை மட்டும் மாற்றுற விஷயம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும். அதாவது நாள் மாறுறது எல்லாருக்குமே மாறும். காலங்கள் போகிறதும் வருடங்களும் சரி அடிக்கடி மாறிட்டு தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை மாறுன்ற போது அது எல்லாருக்கும் நடக்காது இல்லையா? ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு சில முடிவுகளை எடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் போதும், இப்போ தான் என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சித்திரை மாதம் வந்தாச்சு, புத்தாண்டும் வந்தாச்சு. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் மாற போகிறீங்களா இல்லையா? இல்லை இன்னும் அதே இடத்துல தான் நீங்கள் நிற்க போகிறீங்களா? கடந்த வருஷம் ஃபுல்லும் நிறைய விஷயங்களுக்காக அழுதுருப்போம், வருத்தப்பட்டிருப்போம். நீங்கள் தாங்கிக்கிட்ட வேதனைகள் நிறையா இருந்திருக்கும். நீங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் உடைய பாதைகளுக்குள்ளே நீங்கள் நடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த கதையை நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்களா? இல்லை ஒரு புதிய உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி எழுத போகிறீங்களா? நேரம் மாறுது, வாழ்க்கை மாறுது, நீங்கள் மாறணும். யாரும் உங்களை தூக்கி நிறுத்த வரமாட்டாங்க. யாரும் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கும் வரமாட்டாங்க. இது உங்களுடைய பொறுப்பு, இது உங்களுடைய வாழ்க்கை. சரிங்களா? இந்த சித்திரை மாதம் கேலண்டர் சேஞ்ச் மட்டும் கிடையாது. இது உங்களுடைய ஒரு வாழ்க்கையோட ஒரு வார்னிங் மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு சான்ஸ், இது ஒரு பிகினிங். ஓகேங்களா? இந்த வருஷம் கூட நீங்கள் மாறலைன்னா நீங்களே உங்களை இழந்துருவீங்க. இன்றைக்கி நீங்கள் முடிவெடுங்க. இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். சோர்வோடு உட்காந்துட்டு இருக்காதீங்க. எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டு, ஐயோ நம்ம எடுத்த விஷயங்கள், நான் படித்த படிப்பு, நான் எடுத்த பிஸ்னஸ், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஏதோ ஒன்று எக்ஸட்ரா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகள், இதுக்கு வர முட்டுக்கட்டைகள், இதெல்லாம் யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காதீங்க. பரவாயில்ல, வாழ்க்கையில் தோல்விகள் வரணும், தவறுகள் வரும். இது எல்லாத்தையும் விட்டு மாற்றிடாமல் வெளியே வரணும். நம்ம சுற்றி எல்லா பெயினும் இருக்கா? கவலைப்படாமல் இனிமே இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றி எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரட்டும். புரியுதுங்களா? நீங்கள் இழந்ததை விட பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அழுத நாட்களை விட நீங்கள் சிரிக்க போகிற நாட்கள் அதிகமாக இருக்குது. இந்த வருடத்தில் நீங்கள் எதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க தெரியுமா? சில நேரங்களில் நம்பினவங்களை நம்மளை விட்டுருப்பாங்க. சில கனவுகள் பாதியிலே நின்றுருக்கும். சில நேசித்த உறவுகள் நம்மளை விட்டு மறைஞ்சு போயிருப்பாங்க. சில எதிர்பாராத இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். தொழிலே ஆகட்டும், தனிப்பட்ட லைஃப்பில் ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துல. ஓகேங்களா? ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா, பிறந்த வீடும் முழுமையாகிறதுல புகுந்த வீடும் அவளுக்கு பாதுகாப்பானதாக இருக்குது. ஆனாலும் அந்த பெண்ணுடைய மனசு மட்டும் எப்படி இருக்குது? எல்லாரையும் அந்த மனசில் எடுத்து வச்சுட்டு அவள் வாழ்க்கையை நோக்கி போயிட்டே இருக்கா. அது ஒரு ஆணை எடுத்துக்கோங்க, அவள் கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவன் சிரிச்சிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எல்லாம் சரியாக இருக்குன்னு நினைப்பாங்க. கிடையாது. ஆனால் அவங்க எல்லாரும் உண்மையாக போராடிக்கிட்டு தான் இருக்கும். இந்த புத்தாண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், கடந்த காலத்தை மன்னிச்சிருங்க, கடந்த காலத்தை மறந்துடுங்க. புரியுதா? உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. தினமும் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க உங்களுடைய புதிய வாழ்க்கையை நோக்கி. நீங்கள் அது உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அது தினமும் அதை முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, இது நானா அப்படின்ட்டு. நேரம் மாறாது, நம்ம மாறினாதான் நம்மளோட வாழ்க்கை மாறும். உங்களை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. நீங்கள் அழுதிங்கன்னா நீங்கள் அழுதுதான். உங்கள் மேலே யாருக்கும் என்ன சொல்லுது, அனாவசியமான ப்ளேம், பொய்யான விஷயங்களை சொல்கிறதுக்கு, உங்களை முதுகில் குத்துறதுக்கு எல்லாரும் வருவாங்க. ஆனால் காப்பாற்ற வரமாட்டாங்க. உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். தோல்வி வந்தால் அது ஒரு முடிவே கிடையாது. ஓகேங்களா? அது நமக்கு ஒரு வழிகாட்டின்னு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள பாசிட்டிவில் உள்ள விஷயங்களை பாருங்கள். நெகட்டிவை பார்த்துட்டு அந்த இடத்துல அமைதியாக அப்படியே உட்காந்துடாதீங்க. வலி இருந்தால் அது பலவீனம் கிடையாது, அது உங்களை வலிமையாக்க வந்த ஒரு சக்தின்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஆண்டு ஒரே ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி,
நான் கவலைப்பட மாட்டேன். இது என்னுடைய வாழ்க்கை, இதை நான் உருவாக்க போகிறேன். இது மற்றவங்க கைக்கு நான் கொடுக்க மாட்டேன். மற்றவங்களுடைய உங்கள் வாழ்க்கையை பற்றி கதை எழுத வைக்காதீங்க. புரியுங்களா? மற்றவங்க எல்லாரும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கதாநாயகனா வில்லனா வில்லியா உலாவ விடாதீங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட எல்லாமா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த 2026 உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா இனி எப்போ நீ மாற போகிறீங்க? எவ்வளோ நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து ப்ளேம் கொடுத்துட்டே இருப்பீங்க? ஒரு சின்ன மாற்றம் போதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாகும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய நீங்கள் உருவாகணும். புரியுதுங்களா? எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்கள் வெற்றி பெறணும். நீங்கள் சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய உரிமை, அது யாரும் உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க. யாரும் உங்களை உங்களோட உரிமையை பறிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண விடவே விடாதீங்க. புரியுதா? இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக மாறணும். நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களே இழந்துருவீங்க. இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கணும்ட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது இல்லையா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அது சந்தோஷமாக கொண்டு போகணுமா, இல்லை துக்கமாக கொண்டு போகணுமா, இல்லை தோல்வியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையோட எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கட்டும். நீங்கள் நினைக்கிற எல்லா கனவுகளும் உங்களுக்கு நனவாகட்டும். நல்ல ஒரு ஆண்டாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சந்தோஷமும் என்றைக்கும் நிலைச்சிருக்கணும். இன்னும் சொல்ல முடியுது, கடந்த ஆண்டில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறையணும். இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தாலேயும் மகிழ்ச்சியாலையும் சிரிப்பாலையும் நிரம்பி இருக்கணும். எந்த தேவையில்லாத சிந்தனைகள், எந்த தேவையில்லாத இடத்துல போய்ட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் ஆக்கி அன்வான்டான விஷயங்களை பேசி உங்களுடைய மன உளைச்சலை ஆக்கிக்காமல் இன்றைக்கி ஒரு விஷயம் எடுங்க. என்னுடைய பார்வை நல்லதை பார்க்கும், என் காது நல்லதை கேட்கும், என் வாய் நல்லதை பேசும், என் மனசு நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ணும். நான் என்ன சொல்லி பொறாமல் ஏமாற்றம் அப்புறம் மற்றவங்களுடைய பிட்ரையல் இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். யாருக்கிட்டையும் யாருடைய துரோகத்துக்குள்ளும் நான் போய் விட மாட்டேன். நான் நல்லதாக இருப்பேன், நானாக வாழ்வேன், என்னால் முடிஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு செய்வேன். இன்றைக்கி நீங்கள் டிசிஷன் எடுங்க. இப்போ ஒருவேளை எங்கேயாவது சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்களா, என்னால் எல்லாமே ஒரே மாதிரி அப்படி நினைக்கிறீங்களா? வேண்டாம், இன்றைக்கி நீங்கள் முயற்சிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷம் அடுத்த சித்திரை திருநாளுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு பல மாற்றங்கள் வரும், நல்ல மாற்றங்கள் வரும். பட் ஆனால் டேவை பாசிட்டிவான விஷயத்தோடு ஓப்பன் பண்ணுங்கள். தவறான வேதனை உண்டாக்குற எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இனிய சித்திரை திரு நல்வாழ்த்துக்கள். டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.